மாமா பையனை பற்றி விசாரித்தேன். அப்பா தள்ளி விடுறீங்களா? பார்த்துக்கிறேன். ஆமா ஒன்றும் இல்லை, பையனை பற்றி விசாரித்தேன் மாமா. சரிங்களா? சரியில்லை. அப்புறம் வீடுலாம் சரியில்லை. நம்ம ஏமாத்திட்டோம் மாமா. பண்ணுறது ஃபோன் பண்ணுறேன் இருங்க. ஐயோ நீங்கள் வாங்கப்பா, வாங்கப்பா வாங்க. 3 பேரும் உங்கள் 3 பேர்கிட்டும் ஒன்று சொல்லு. மாமா 2 வாரம் இங்கே தான் இருக்க போகிறேன். சரியா? அதுக்கப்புறம் உன்னை பற்றி விசாரிக்க போகிறேன். அப்புறம் எங்கள் மாமா கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன். சரியா? நீ என்னென்ன பண்ணுற, யார் யார்கிட்ட சுற்றுற, எல்லாமே பண்ண போகிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கோ. யமுனா இங்க என்ன நடக்குது கொஞ்சம் தெளிவா சொல்றியா? டேய் அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கு எங்க அப்பா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன மெசேஜ் பண்ணாரு? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொன்னாரு. அதான் ஊர்ல போய் எல்லாமே பேசிட்டு வந்துட்டியே, இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு? நான் சொல்லிட்டேன், நம்ம லவ் பண்றோம்னு சொல்லிட்டேன். ஆனா நடுவுல நம்ம 2 பேருக்கும் சண்டை வந்துச்சுல்ல. ஆமா. சண்டை வந்ததும் இல்லப்பா நீங்க பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்டி அப்படி சொன்ன? நீ தான் எனக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணிடல. கத்தாத. சரி சொல்லு. நீ எனக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணிடல. பண்ண நான் தான் பண்ண. அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். திடீர்னு பார்த்தா எங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொல்றாரு. அப்படி பார்த்ததும் நான் இல்லப்பா நான் திருப்பி விக்கே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். உன்னை திருப்பி சொன்னியா? அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே சொல்லு. சொன்ன உடனே இல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு அவன் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு, நான் நம்ம மாமாவை அனுப்பி வைக்கிறேன், அவன் கூட இருந்து பார்த்துட்டு அவன் கூட இருந்து பார்த்துட்டு அவன் என்னென்ன பண்றான்னு என்கிட்ட சொல்லட்டும், அதுக்கப்புறம் நல்லா விசாரிச்சுட்டு அவனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிப்பாரு. ஆமா. என்னடி கான்செப்ட் இது? இவன் என் கூட 2 வாரம் இருப்பான், என் கூட இருந்து வே பார்ப்பான், உங்க அப்பா கிட்ட சொல்லுவான், உங்க அப்பா எனக்கு கொடுக்கலாமா முடிவு பண்ண மாட்டாரு. யோசிப்பாரு. என்னடா நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? 2 வாரம் தானே. 2 வாரம் என்னால இவன் கூட இருக்க முடியாது. கத்தல 2 வாரம்னா என்னால இவன் கூட இருக்க முடியாது. என்னால இல்ல வேற எவனாலையுமே இந்த ஆள் கூட இருக்க முடியாது. இங்க பேசி நிக்கிறேன், முத்தம் கொடுக்க கிட்ட வரான்.